சவுக்கு சங்கர் அம்மாவை போய் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி காவல்துறை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. காவல்துறைக்கு சொல்கிறேன், எல்லாம் பண்ணாதீங்க. என்னமோ ஒரு தீவிரவாதிகளாக இருந்தால் அப்படியெல்லாம் பண்ணலாம். ஏதோ போதை மருந்து வச்சுட்டவங்க இருந்தேன்னா பண்ண சாதாரண வழக்குகளுக்கு யூடியூபுக்கு போட்டவங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் கோடாலியை வச்சு உடைக்கிறது இதெல்லாம் காவல்துறையோட பேரை கெடுத்துடும். காவல்துறையோட மாண்பு கெட்டு போயிடும். ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீங்கள் இப்படியெல்லாம் நடந்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன ஆகும் தமிழ்நாடு மக்கள் மத்தியில்? இதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க அம்மாவை போய் அவங்க அம்மா இந்த வீடியோ பாருங்கள். வந்து ஒன்றும் அதெல்லாம் உட்கார வச்சு இது பண்ண நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணுமா நாங்கள் என்னுடைய புடவை கடவை எல்லாத்தையும் எல்லாம் அவுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யார் ரூமில் வந்து புடவையெல்லாம் அவுத்து எல்லாம் இது பண்ணாங்க. நானும் அவுத்து எல்லாம் யார் ரூமும் கட்டில் காட்டியில் எல்லாம் கிச்சன் எல்லாம் இது பண்ணாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னை சேலையெல்லாம் இது பண்ணாங்க, நான் இது பண்ணேன் அப்படியா? என்னையா இருக்கிற போதைங்க சரி இது பண்ணி ஒரு யூடியூபர்கிட்ட போயிட்டு இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அசிங்கமாக இருக்க. சர்ச் வாரண்ட்டு வந்து நீங்கள் சிஆர்பிசி ப்ரொசீஜர் படி நீங்கள் நடந்துக்கலை. நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் சர்ச் வாரண்ட் இதெல்லாம் வந்து சர்ச் வாரண்ட்லாம் பக்காவாக வாங்கி தான் வீட்டில் போய் தேடணும். அதனால் சரியான ஆள் இல்லை. வழக்கறிஞர்கள் இருந்தால் பல காவல்துறை அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை பல வழக்குகளை சந்திப்பாங்க. அதனால் இது மாதிரி இது பண்ணி வைங்க. முன்னாடி இருந்த இது வேறு. நான் அப்போ காவல்துறையில் இருக்கும்போது அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை அப்போ காவல்துறை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் லாக்கப் இருக்கும். வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட்டுன்னு லாக்கப்பில் போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் போட்டால் உள்ள லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, அப்படியே படுத்து கிடக்கணும். அதுவும் ஜட்டியோடு போடுவாங்க. இப்போ ஜெயிலெல்லாம் ஜட்டியோடையா போடுறாங்கன்னா காவல்துறை லாக்கப்பில் ஜட்டியோடு போட்டுருவாங்க. அப்போ பெரிய லெவலில் வந்து பணம் கொடுத்து நிறைய பேர் சார் லாக்கப்பில் போட்டுறாங்க. ஏன்னா இப்போ மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் இப்போ 24 hours கொண்டு போகணும். இப்போ காவல்துறையில் காவல் நிலையத்தில் இருக்கிற லாக்கப்பெல்லாம் எடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். பல விஷயங்கள் சிஆர்பிசியில் இருக்கிறத நம்ம தெரியாமையே இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணி சிஆர்பிசியில் இப்படி இருக்குது, அரெஸ்ட்டுனா வீட்டுக்கு சொல்லணும், அவங்களுக்கு வக்கீல் கொடுக்கணும், எடுத்த உடனே கைது பண்ணக்கூடாது, 41A நோட்டீஸ் கொடுக்கணும். 41A நோட்டீஸ் கொடுக்கலன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அது வந்து ரிமாண்டே பண்ணக்கூடாது. இதை மீறி மேஜிஸ்ட்ரேட்டு பண்ணுன்னா ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதெல்லாம் வந்து 2014 உச்சநீதிமன்றம் சொன்னது. இதனால தான் இப்போ பல பேர் மேலே இப்போ நான் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கொண்டு வரேன். அரெஸ்ட் இல்லீகல். என் வழக்குக்கு அரெஸ்ட் இல்லீகல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நான் கொண்டு வரேன். நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால செய்யணும். மற்றவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? செலவும் பண்ண முடியாது. எனக்கு செலவில்லை, நானே அப்பியர் ஆனேன். அதனால் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? காவல்துறை கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துக்கணும். அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. காவல்துறை விஞ்ஞானபூர்வமாக நடந்துக்காங்க. ஜெயிலிஸ்ன்னு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. பெயில் இஸ் த ரைட், ஜெயில் இஸ் த எக்ஸம்ஷன். பெயிலுங்கிறது ஒரு மனிதனுடைய உரிமை, ஜெயிலுங்கிறது கடைசி இதுதான் அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? பாவம் யாரும் கேட்க முடியலைண்ணா. அதனால் காவல்துறைக்கு சொல்கிறோம், உங்கள் போக்கை மாற்றிக்கங்க. மேலே இருக்கிற அதிகாரி சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. இப்போ இதில் மேலதிகாரிகள்லாம் மிகப்பெரிய அதிகாரிகள் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட்டு கொண்டு வராங்க. எல்லாம் நீங்கள் அங்கே போகணும், பதில் சொல்லணும். எனக்கு சட்டம் தெரியுது, நான் செய்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து செய்ய முடியுமா? அதனால் இப்போ இவங்க இருக்காங்க சவுக்கு சங்கர். இதில் அந்த 27 கேஸ் போட்டதாக சொல்கிறாங்க. 27 கேஸ். அவங்க கூட ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஜேர்னலிசத்தில் ஒரு ஈடுபாடு கொண்டவங்க மாதிரி தெரியுது அவங்க பேசுகிறது. அவங்க சொல்கிறாங்க, என் மேலே 20 கேஸ் போட்டாங்க, நான் எப்படி என் வாழ்க்கையே இதில் முடிச்சுடணும். அப்படியெல்லாம் இல்லை. அந்த பெண்ணுக்கும் சொல்கிறேன், நீங்கள் 27 கேஸ் போட்டீங்க, அவங்க மேலே 27 கேஸுக்கும் ஒரே பெயில் வாங்கிடலாம். அதுக்கு பேர் தான் மல்டிபிள் எஃப்ஐஆர்னு பேர். 20 கேஸுக்கும் தனியாக மல்டிபிள் எஃப்ஐஆர். ஒரே நாள் அர்னாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக் டிவியுடைய ஓனரு மல்டிபிள் எஃப்ஐஆர்னு போட்டு அத்தனை எஃப்ஐஆருக்கு ஒரே இது வாங்கினாங்க. அம்பரலா ப்ரொடெக்ஷன்னு இதில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்க. இனிமேல் என் மேலே எந்த எஃப்ஐஆரும் உயர் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் போடக்கூடாதுன்னே வாங்கலாம். அதுக்கு பேருக்கு அம்பரலா ப்ரொடெக்ஷன். இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே கொடுத்தது. ஸோ அம்பரலா ப்ரொடெக்ஷன் போட்டிங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் இனி போட முடியாது. அங்கே இவங்க இது இல்லாமல் இதுடைய நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணுங்க. போட்டிங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போடுங்க. இப்போ நான் போடுறேன்.
இப்போ நான் டேமேஜ்னு கேட்கும்போது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சம்பளத்திலிருந்து கொடுங்கன்னு வழக்கு போடலாம். இதெல்லாம் செய்யுங்க. 20 எஃப்ஐஆர் 27 சட்டத்தை மீறினாங்கன்னா எத்தனையோ சுப்ரீம் கோர்ட்டு நெறிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் இங்கே போடணும். இதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும். சட்டத்தை யாருமே தெரியாதனால நம்ம சட்டத்தை தெரிஞ்சு இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் நாடு அமைதியாக இருக்கும். நீங்கள் தப்பே பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், நியாயமாக இருங்க. வாழ்க்கையை நேர்மொழியில் இது பண்ணுங்கள். அதை மீறி காவல்துறை வந்தால் காவல்துறையுடன் மோதுவது தான் சரி. இப்போ என் மேலே எந்த கேஸும் போட முடியாது. அடித்து சொல்கிறேன், போட்டிங்கன்னா பொய் கேஸு தான் போட முடியும். என்கிட்ட எந்த இதுவும் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஆனால் பொய் கேஸு போடலாம். இந்த அவருக்கு இதில் போட்டாங்க, ஜிபேயில் பணம் போட்டாங்க, இது மாதிரி பொய் இதை நீங்கள் போடலாம். வேறு எது போட முடியாது. அதனால் என்ன இப்போ மிஞ்சி போட்டால் யூடியூப் தான் போடுவீங்க. இப்போ அதுக்கு தான் வழக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு உயர் அதிகாரிகள் மேலேயும் கொண்டு வந்திருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டில் இதை போட்டேன்னா பல உயர் அதிகாரிகள் மாட்டுவாங்க. எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது, குற்றத்தை செய்யாதீர்கள். காவல்துறைக்கு நான் சொல்கிறது, அரெஸ்ட் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், சட்டப்படி பண்ணுங்கள். இல்லாவிட்டால் இந்த இதெல்லாம் நானாக இருந்தால் மல்டிபிள் எஃப்ஐஆர் ஒரே நாளில் பெயில் வாங்கிடுவேன். 27 கேஸுக்கும் மல்டிபிள் எஃப்ஐஆருக்கு இது இருக்குது. அம்ப்ரெல்லா ப்ரொடெக்ஷனுங்கிறதே அது ஒரு இது இருக்குது, தேரி. ஸோ இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் இருக்கணும். அப்படிங்கிற காவல்துறை அதிகாரிகள் மேலதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதனால் தான் இப்போ நான் மேலதிகாரிகளையும் சேர்த்து கொண்டு வரேன் சுப்ரீம் கோர்ட்டில். இந்த குண்டர்கள் சட்டத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு, அதாவது உயர் நீதிமன்றம் தான் குண்டர்கள் சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வழக்கு போட போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில். இன்றைக்கி பாருங்கள், ஞானசேகரனுக்கு என்னாச்சு, குண்டர்கள் சட்டம் ரத்து அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அவர் வெளியில் வர முடியுமா? கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு தான் தண்டனையை கொடுத்துட்டீங்களாப்பா, ஆயுள் தண்டனை, அப்புறம் என்னப்பா குண்டர்கள் சட்டம் செல்லாது. ஏன் இதை காவல்துறையே பண்ணியிருக்கணும்ல? அப்போ அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு, நம்ம குண்டர்கள் சட்டத்தில் போட்டிருக்கோம், நீங்களே ரத்து பண்ணியிருக்கணும்ல. அப்போ காவல்துறை எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கீங்க? சட்டத்தை பற்றி நீங்கள் எதுவுமே உங்களுக்கே புரியலையே சட்டம். அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், உதயநிதி நீங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தயவுசெய்து நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள். அதிகாரம் கையில் கொடுக்காதீங்க, உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. பல சுயநலமான விஷயத்துக்கெல்லாம் அதிகாரிகள் சில அரசியல்வாதிகளுடன் உறவு வைத்து கொண்டு, சில முக்கியமான பத்திரிகையாளர்களுடன் உறவு வைத்து கொண்டு அவர்களுக்கு வேண்டாதவர்களை எல்லாம் தண்டித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் துணை போயிட்டு இருக்காங்க. அதை ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தடுக்கணும். உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அந்த அதிகாரிகளுக்கு மக்கள் ஓட்டு போடல. அதிகாரிகள் அத்துமீறி எல்லை மீறி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தானே காப்பாற்றணும். இல்லைன்னா கெட்ட பேர் உங்களுக்கு தானே. எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் 4-5 மாதம். அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளவு கெட்ட பேர் உங்களுக்கு உருவாக்குறாங்களா? அவங்க மேலுக்கு தண்டனையே இல்லையா? அந்த அதிகாரிகளை மாற்ற போகிறதே இல்லையா? இப்படி தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஒரு பத்திரிகையாளர், நல்லவரோ கெட்டவரோ, அவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் அத்துமீறிட்டீங்கன்னா எல்லா பத்திரிகைக்காரங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கே இதே கதி தானே வரும். அதை யாராச்சும் யோசிக்கிறீங்களா? வழக்க போடுங்க. நான் ஆலோசனை சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறம் எந்த அதிகாரியும் எல்லை மீறாமல் நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். கடுமையான கண்டனத்தை சவுக்கு சங்கர் தாயாரை நீங்கள் சோதனை செஞ்சதுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை, அவங்கெல்லாம் ஒரு குடும்ப பெண், பாவம் என்ன பண்ணாங்க? அவங்களெல்லாம் நீங்கள் போய் தொந்தரவு பண்ணலாமா? நியாயம் மனசாட்சிங்கிறது இல்லையா? உங்களுக்கு குடும்பம் பிள்ளைக்குட்டியெல்லாம் இல்லையா? காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்ற அதிகாரி சொன்னால் வேலையை பாரியா, என் வேலை முக்கியம், நீ சொல்லிட்டு போவ ஃபோனில். இந்த அஜித் சொன்ன உயர் அதிகாரி தப்பிச்சிட்டாங்கல்ல, பாவம் மாட்டினது யார்? டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் போலீஸ் கான்ஸ்டபிளும். அவெல்லாம் அதை வச்சு பிழைக்கிறவன். அவனுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? இதை உயர் அதிகாரி சிந்திக்கிறாங்களா? உடனே அங்கேருந்து ஃபோன் அடிச்சிடுறது, அடிடாங்க, செத்ததுக்கப்புறம் கை கழுவி விட்டுறது. இதில் நான் தவறான அணுகுமுறை காவல்துறையிலே இருந்ததுனால் நான் பல விஷயங்களை பார்த்துருக்கேன், பல அதிகாரிகளை பார்த்துருக்கேன், பல கமிஷனர்களை பார்த்துருக்கேன், பல டிஜிபியை பார்த்துருக்கேன், பல ஐபிஎஸ் அதிகாரிகளோட பழகியிருக்கேன். இதெல்லாம் மோசமான நடைமுறை. முன்னாள் அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ரோல் மாடலாக நீங்கள் நடக்கணும். காவல்துறை மக்களுடைய மரியாதையை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அம்மாவுக்கு இவங்க நடந்துக்கிட்ட முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் நேரத்தில் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நான் பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். பல வழக்குகள் போட்டிருந்தால் யாரும் கவலைப்படாதீங்க, ஒரே பெயில். அந்த காலமெல்லாம் போயிடுச்சு.
அந்த இதெல்லாம் கோஸ்வாமி வழக்கு வந்த உடனே அந்த பழைய இதெல்லாம் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக கேஸ் போடுவாங்கள்ல, அதை இப்போ போட சொல்லுங்கள். மல்டிபிள் எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சு. ஒரே நல்ல அவ்வளவு ஒரே வழக்காக எடுத்து பண்ணுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு பண்ணலை, சவுக்கு சங்கருக்கு எல்லா 18 எஃப்ஐஆரையும் ஸ்டே பண்ணாங்க. அதனால் 27 எஃப்ஐஆரையும் ஸ்டே பண்ணுங்கள். முக்கியமான விஷயத்துக்கு அந்த ஆர்டிகிள் 32, 35 இதில் சுப்ரீம் கோர்ட்டை நேரடியாக அணுகுங்கள் அப்படிங்கிறத கருத்தாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு கூட இவர்கிட்ட சொல்கிறேன், சீமானுக்கு. சும்மா இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஹேபியஸ் கார்பஸ் எல்லாம் பற்றி இப்போ பண்ணாதீங்க, இது லேட் ஆகும். நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு இது பண்ணிவிட்டு அந்த குண்டர்கள் சட்டத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மேலாம் வழக்கு போடுங்க, மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போடுங்க, டேமேஜ் கேளுங்க. நிறைய விஷயம் இருக்குது சட்டத்தில், அவ்வளோ விஷயம் இருக்குது. குற்றவாளியாகவே காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்துடலாம். ஐபிசியில் இருக்குது, இப்போ பிஎன்எஸ்லையும் அது இருக்குது. அவர்களையே குற்றவாளியாக்கி கொண்டு வரலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் வழக்கு ஒரு பாடமாக இருக்கணும். வேறு யார்ட்டையும் நீங்கள் தப்பாக நடக்கக்கூடாது. என்ன நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன போய் வழக்கு போடலாம். ஃபோனை பறிச்சாங்க, வாங்கிக்கப்பா ஃபோனில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, வந்தால் ஃபோனை வச்சுக்கன்னு தான் கொடுத்துட்டு வந்தேன். இந்தப்போ ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். ஃபோன் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் சட்டப்பூர்வமாக. அதனால் இதெல்லாம் சட்டத்தை உபயோகிங்கள். காவல்துறையுடைய அத்துமீறலாம் இதுவாகிடும். ஜனநாயக நாடு, எல்லோரும் அவங்கவுங்க கடமையை செய்யணும், மனசாட்சியுடன் செயல்படணும். காவல்துறை உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, மாட்டிக்காதீங்க. அதனால் சவுக்கு சங்கம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், மல்டிபிள் எஃப்ஐஆர்னு போட்டு அவ்வளவுக்கு சேர்ந்து ஒரே நல்ல பெயில் வாங்கிடலாம், அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுக்கு எடப்பாடி சப்போர்ட் இருக்குது, வேலுமணி பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் சரியான வழக்கறிஞர்கள் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்து விடலாம். அப்படிங்க இது தேர்தலுக்கு முன்னாடி உங்களை போன்றவர்கள் வரணும், தவறுகளை சுட்டி காட்டணும். ஆனால் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்க யாருக்கும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலை உணர்வோடு மக்களிடம் அவர்கள் தப்பை சுட்டி காட்டுபவன் தான் உண்மையான பத்திரிகையாளன். எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் நீங்கள் போய் அடிமையாகிவிடக்கூடாது. அதனால் உங்கள் ஜனநாயக கடமையை செய்யுங்கள். எத்தனை கேஸ் போட்டாலும் அதை ஒரே நாளில் ஒரே பெயிலில் தூளாக ஆக்கக்கூடிய இது சட்டத்தில் இருக்குது. அதனால் அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. சவுக்கு சங்கர் அம்மா அவங்க பண்ணினதுக்கு உமன்ஸ் கமிஷன், நேஷ்னல் உமன்ஸ் கமிஷன் இருக்குது, பெண்களுக்கான கமிஷன். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்கள இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க காவல்துறை அப்படின்னு உமன்ஸ் கமிஷனில் 2 ஸ்டேட் உமன்ஸ் கமிஷன் சொல்லுங்கள், 2க்கும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்கொயரிக்கு ஃபைலை தூக்கிட்டு வரட்டும் காவல்துறை. அப்போ தான் வருங்காலத்தில் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அவர்கள் அம்மாவை இவங்க நீங்கள் நடத்திய முறைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்த பத்திரிகையாளருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் இதையாங்க கதி. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எல்லோரும் ஒன்று சேருங்க, சேர்ந்து இதை எதிருங்கள். நாளைக்கு உங்களுக்கும் இந்த கதி வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.